அம்மா தான் எல்லாமே. எங்க அப்பா எல்லாம் வரமாட்டாரு. இங்க இல்ல, என் நிச்சயதார்த்தத்துக்கு என் கல்யாணத்துக்கு எதுக்குமே வரமாட்டாரு. நான் யாரு, எப்படிப்பட்டவன், நினைச்சதை அடையறதுக்கு எது வரைக்கும் போவேன், எதுவுமே உனக்கு தெரியாது. எவ்வளவு தப்பானவரா இருக்காரு. அக்கா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்ல, விடு. அக்கா எதுவும் பிரச்சனையா? பிரீத்தியோட அப்பா வந்து என்கிட்ட டீல் பேசினாரா. அவர் குடுக்கற பணத்தை வாங்கிக்கிட்டு நான் போட்டியை விட்டு விலகிடணுமா. அவரோட பொண்ணுதான் ஃபர்ஸ்ட் வரணுமா. என்னது விலகணுமா? எனக்கா இது? இப்படி எல்லாம் கூட பேசுவாங்க? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா அதுக்காக நீ ஒன்னும் அப்செட் ஆகாதக்கா. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீ ரெடி ஆகு. ஓகேவா? நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த இரண்டாவது சுற்று நடைபெற போகிறது. இதோ நம்ம ஜட்ஜஸ் வந்துட்டாங்க. இப்ப நடக்க போற ரெண்டாவது ரவுண்ட்ல இருந்து 2 பேரை ஃபைனலுக்கு செலக்ட் பண்ண போறோம். அந்த 2 பேருக்கும் இடையில தான் நாளைக்கு ஃபைனல் போட்டி நடக்க போகுது. இப்ப நடக்க போற ரெண்டாவது ரவுண்ட பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எல்லாரும் ட்ரிங்க் செஞ்சிருந்தீங்க. இந்த ரவுண்ட்ல 3 பேரும் ஒரு ஸ்வீட் பண்ண போறீங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்க 3 பேரும் ஸ்வீட் செய்ய போறீங்க. என்ன ஸ்வீட்னா அல்வா. அல்வாவா? இந்த அல்வா செய்யறதுல ஒரு காய்கறியை யூஸ் பண்ணி செய்யணும். காய்கறியா? காய்கறில எப்படி? அதான் திறமை. போட்டின்னு வந்துட்டா அதுல ஒரு ரிஸ்க் இருக்கணும் இல்லையா? பிரீத்தி, யூ டோன்ட் வரி. என்ன வெஜிடபிள் வருதுன்னு பாரு, அதுக்கேத்த மாதிரி ஸ்வீட் செஞ்சுக்கலாம். கவலைப்படாத. அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அது என்னன்னு பாக்குறீங்களா? உங்க முன்னாடி இருக்கிற இந்த 3 பவுல்லையும் 3 விதமான காய்கறிகள் இருக்கு. அந்த காய்கறியை வச்சுதான் நீங்க ஸ்வீட் செய்ய போறீங்க. எந்த பவுல்ல எந்த காய்கறி இருக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நீங்க செலக்ட் பண்ற பவுல்ல எந்த காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை வச்சுதான் நீங்க டிஷ்ஷ செய்ய போறீங்க. அதுதான் டாஸ்க். பரவாயில்ல, சாப்பிடுங்க. அதெல்லாம் வேணாம். சரி பிரீத்தி, நீ டேஸ்ட் பண்ணு. சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ. ஆமாமா, ரொம்பவே நல்லா இருக்கு. உனக்கு பாவக்காய் வந்ததும் என்ன பண்ண போறியோன்னு நினைச்சேன். ஆனா நீ அதையும் வச்சு இப்படி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு அசத்திட்ட. பிரீத்தி, உன்னோட பூசணிக்காய் அல்வாவையும் நான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பரா இருந்துச்சு. சென்னையோட டாப் மோஸ்ட் ஷெஃப்னா நான் சொல்லி செஞ்ச அல்வா எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? பாவக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு ஒரு நாள் எனக்கு சொல்லி கொடுமா? கண்டிப்பா சொல்லி தரேன். பாவக்காயில எப்படி ஸ்வீட் செஞ்ச? அது எப்படி முடியும்? அதெல்லாம் என் பேத்தி பண்ணுவா. சமையல் கத்து கொடுத்தது யாரு? அன்னபூரணியாச்சே. உண்மைய சொல்றதா இருந்தா பாவக்காய் வந்ததுமே எனக்கே ஒரு மாதிரி பயமா தான் இருந்துச்சு. எப்படி இத வச்சு செய்ய போறேன்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு செகண்ட்
அம்மாவை நினைச்சுக்கிட்டேன். அம்மா சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் மனசுக்குள்ள ஓட விட்டேன். அப்புறம் கட 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 கடன்னு பண்ணிட்டேன். பாத்தியா? ஆனா அதுக்கு 2வது இடம் தான் கிடைச்சிச்சு. அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. பூசணிக்காயில ஸ்வீட் செய்யறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா நீ பாவக்காயில ஸ்வீட் செஞ்சிருக்கியே, அதெல்லாம் அவங்க பாராட்டி முதல் பரிசு கொடுத்திருக்கணும். அட விடு பார்வதி, எப்படியோ ஃபைனல் போட்டிக்கு தமயந்தி போயிட்டா இல்ல, அங்க போய் எப்படி ஜெயிக்க போறாங்கிறதா முக்கியம். என்னம்மா? ஆமா பாட்டி, என் கவனம் எல்லாம் எப்படியாச்சும் நல்லா சமைச்சு பரிசு வாங்கி அந்த 3 லட்சத்தை ஜெயிச்சிடணும். நீ கவலைப்படாத, அந்த 3 லட்சம் உனக்கு தான். இதுக்கு முன்னாடி வேற எந்த போட்டியிலயும் கலந்துக்காம திடீர்னு போய் கலந்துகிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கியே, இதே போல நாளைக்கும் நீ கலக்கிறவ பாரு. நீ கலக்கிடுவ தமேந்தி. அவங்க ஆசைக்காக வந்திருக்காங்க, நீ ஒரு லட்சியத்தோட போயிருக்க. நீ இப்ப பசியோட இருக்கிற பூனை, கண்டிப்பா ஜெயிச்சிடுவ. சரி, நாளைக்கு நீ என்ன சமைக்க போற? முடிவு பண்ணிட்டிய என்னன்னு? நான் முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. நாளைக்கு நான் செய்ய போறது கிச்சடி. என்ன கிச்சடியா? என்னடி சொல்ற? இந்த கிச்சடி உப்புமா எல்லாம் வேற வழி இல்லாம அவசரத்துக்கு செய்யறது, அத போய் போட்டியில அதுவும் ஃபைனல் ரவுண்ட்ல பண்றேன்ற? இல்ல பாட்டி, கிச்சடி உப்புமா எல்லாமே நல்ல டேஸ்டான வெரைட்டி தான். செய்யற வகையில செஞ்சா கிச்சடி எல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். சரிம்மா, அதுக்காக எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நீ சீரக சம்பால பிரியாணி அருமையா செய்வியே, இல்ல சைவம் தான் பண்ணணும்னா அடையும் அவியலும் உன் கைப்பக்குவத்துக்கு நல்லா வருமே. அத விட்டுட்டு எதுக்கு கிச்சடி எல்லாம்? ஆமா தமேந்தி, அதையே பண்ணு. இல்ல, அம்மா இருந்த வரைக்கும் என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எப்பவுமே கிச்சடி தான் செய்வாங்க. அது எனக்கு பிடிக்குங்கிறத விட அம்மாவுக்கு சமைக்க ரொம்பவும் பிடிச்சது கிச்சடி தான். அம்மாவோட கைப்பக்குவத்துல கிச்சடி செம்மையா இருக்கும். சரிடி, நீ ரொம்ப சென்டிமெண்டா யோசிக்கிற. உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நீ அதையே செய். அப்போ நாளைக்கு கிச்சடி செஞ்சு எல்லாரையும் அசத்த போற. ஆமா பெரியம்மா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு உன் முகத்துல ஒரு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் பாக்குறேன். இது இப்படியே இருக்கணும் தமேந்தி. நீ நல்லா இருக்கணும். உன் கஷ்டம் கவலை எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம ஓடிரணும். அதான் என் ஆசை. சரி, நேரத்தோடு போய் தூங்கு. நாளைக்கு நீ தான் ஜெயிக்க போற. நிம்மதியா தூங்கு. என்ன? குட் நைட். அம்மா அன்னபூரணி, உன் பொண்ணுதாம்மா ஜெயிக்கணும். அவளுக்கு நீதான் துணையா இருக்கணும். அடிச்சு வெளியே தள்ளுங்கடா. போடா. எல்லாரும் வெளியே தள்ளுங்கடா. கரண்டுங்கடா கூட. ஓடா கூட்ட. எத்தனை வாட்டி சொல்லுவாங்க? கொஞ்ச நேரம் இருங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா சொல்ல முடியாது. கிளம்புங்க முதல்ல. அப்புறம் வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன். கால் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா. என்னடா முதல்ல வர சொல்றா. ஃபோன் குடுறா. சும்மா அவளை கெஞ்சிட்டே இருப்பாங்களா? ஆல் தி பெஸ்ட். थैंक यू. ஒரு நிமிஷம் செல்வி. தமேந்திக்கா, 15 ஆளுங்க எல்லாரும் கடைக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு வெளியில அனுப்பி கடையை பூட்டிட்டாங்கக்கா.
என்னாச்சுமா? அந்த கதிரேச ஆளுங்க திரும்பவும் வந்து பிரச்சனை பண்றாங்களா? அட பாவி. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். பாத்தாமேமா, பாத்து போமா. என்ன பண்ண போறேனோ? ஐயோ, தமையந்தி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா, படுபாவி இப்பதான் இந்த மாதிரி வந்து பண்ணணுமா? அக்கா வந்துருவாங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இந்தாங்க. என்னடா பேசுறா? நகருங்க, நகருங்க. என்னண்ணா இது? நான் தான் 3 நாள்ல பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள ஏன் இப்படி பண்றீங்க? ப்ளீஸ், தயவு செஞ்சு கடையை திறந்து விடுங்க. திறந்துருவோம். என் 3 லட்சம் பணத்தை கொடு. என்ன பாக்குறேன்? எண்ணி 3வது நாள் 3 லட்சத்தை எண்ணி வைப்பேன்னு சொல்லி வீராவசனம் பேசுனல, இப்ப பணத்தை எடுத்து வை. நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு தானே 3வது நாள். கண்டிப்பா நான் சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துருவேன். என்ன விளையாடுறியா? இந்த கதிரேசனை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த பொம்பளை பிள்ளையாச்சேன்னு இவ்வளவு காலமா விட்டு பிடிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்க. ஆமா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? 3 நாளைக்குள்ள 3 லட்சத்தை கொடுக்கறேன்னு சொன்னல? ஆமாண்ணே, நான் சொன்னேன். இன்னைக்கு தானே 3வது நாள். இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள எப்படியாவது பணத்தை கொடுத்துருவேன். ஓ, நீங்க 3வது நாள் நைட்டு 12 மணிக்கு தான் பணத்தை தருவீங்களோ? அப்படியெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விடிஞ்சதுமே என்னோட 3வது நாள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓ, போய் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் மெச திறந்துக்க. அண்ணா ப்ளீஸ், எல்லாரும் பசியோட நிக்கிறாங்கன்னு கொஞ்சம் மனசு வைங்கன்னு. நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள நான் பணத்தை தந்துருவேன். என்னம்மா பூரணி இன்னும் ஆளை காணுமே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் கால் பண்ணேன். இப்ப வந்துடுறேன்னு சொல்லிருக்காங்க சார். இதேதான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம், அதுவும் ஒரு ஃபைனல்ல கலந்துக்கிறோம்னு பயம் வேண்டாமா? நம்ம அவளோட எதிர்பார்த்த சமையல் போட்டியோட ஃபைனல் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இதுல கலந்துக்கிற 2 கண்டஸ்டன்ட்ல பிரீத்தி ஆல்ரெடி வந்துட்டாங்க. பூரணி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் அப். 2 பேரும் குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. உங்க எல்லாரையும் போலவே நாங்களும் ரொம்ப டென்ஷனா இருக்கோம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம்.
உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஃப்ளேவர் நல்லா இருக்கு, அரோமா நல்லா இருக்கு. ஆனா டேஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா ஓகே, அவங்களோட சமையலையும் பார்த்துருவோம். Wow, what a melting taste. இது கிச்சடி தானம்மா? பிரமாதம்மா. இப்படி ஒரு கிச்சடியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. அந்த பச்சை மிளகாவையும் கடலை பருப்பையும் நெய்ல வறுத்து போட்டு அது பல்லுல கடி போடும் போது வர டேஸ்டும் ரவைய வச்சு இப்படி ஒரு டேஸ்டான கிச்சடியை பண்ண முடியும்னு ஆச்சரியமா இருக்குமா? ஃபென்டாஸ்டிக் பூரணி. உங்க அம்மா இப்படி சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உங்க அம்மா சொல்லி கொடுத்த டிஷ்ஷ இப்பவும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே பண்றீங்களே. யூ ஆர் எ பார்ன் குக். இப்போது நமது நடுவர்கள் டிஸ்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் வெற்றியாளர்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. பூர்ணியா இல்ல பிரீத்தியா? ஓகே, இப்ப இந்த சமையல் போட்டியோட வெந்தர் யாருன்னு பாத்துடலாமா? இட்டாலியன் ஃபுட்டா இல்ல தமிழ்நாட்டு ஃபுட்டா? பாஸ்தாவா இல்ல கிச்சடியா? எது வின் பண்ணிருக்கு பாத்துடலாமா? 3, 2, 1. தி வின்னர் இஸ் பூரணி. இந்த சமையல் போட்டியில டப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. பாவக்காயை வச்சு அல்வா செஞ்சதெல்லாம் வேற ரகம். இப்ப பார்த்தா வெறும் கிச்சடியை செஞ்சு போட்டியை வின் பண்ணிட்டாங்க. டப்பான டாஸ்க் எல்லாத்தையும் அசால்ட்டா டீல் பண்ணாங்க பூரணி. 3 லட்சம் ரூபாய் ரொக்க பரிச முதல் பரிசா வின் பண்ணிருக்காங்க பூரணி. பிரீத்தி விடுறா. ஒரு போட்டின்னு வந்தா ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க, ஒருத்தவங்க தோப்பாங்க. இது நடக்கதானே செய்யும். நான் தோத்ததுக்கு ஒண்ணும் கவலை இல்லம்மா. அண்ணனோட சிக்னேச்சர் டிஷ் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். அண்ணன் என்ன நினைக்க போகுதுன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நல்லா, நீ ஏடா ஒரு மாதிரியா இருக்க? ஜெயிச்சது ஏதோ ஒரு பொண்ணு இல்லல்ல, அதுவும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே. தி வின்னர் இஸ் பூரணி. நான் தோத்ததுக்கு ஒண்ணும் கவலை இல்லம்மா. அண்ணனோட சிக்னேச்சர் டிஷ் பண்ணி நான் தோத்து போயிட்டேன். என்ன விட்டுருந்தா டீல் பேசி போட்டியிலிருந்து பாதியிலே அவளை போக வச்சிருக்க. வந்தா வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்.
காற்றின் மொழி பாட்காஸ்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச உணவை பத்தி தான் நான் பேச போறேன். இன்னைக்கு உணவுதான் உலகம் முழுக்க மிகப்பெரிய பிசினஸா இருக்கு. எப்படி இவங்க எப்பவுமே நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி டாபிக் பிடிக்கிறாங்க? உணவுல இது நல்ல உணவு, இது கெட்ட உணவு, இது டேஸ்டான சாப்பாடு, இது டேஸ்ட் இல்லாத சாப்பாடுன்னு எதுவுமே இல்ல. ஏன்னா ஒரு உணவோட ருசிய துல்லியமா அளக்க எந்த ஸ்கேலுமே உலகத்துல இல்ல. ஒரு உணவு ரொம்ப சிறந்ததானதுன்னு எல்லாரும் சொல்றாங்கங்கறதுனாலலாம் நாம அத சாப்பிடுறது இல்ல. அந்த உணவு பிடிச்சிருக்குங்கிற காரணத்தால மட்டும்தான் நாம அத விரும்பி சாப்பிடுறோம். குட்டி, டேய் குட்டி, பாப்பா எங்கடா? உள்ள கிச்சன்ல தான் இருக்காங்க. கிச்சன்ல இருக்கா? பாப்பா, தமேந்தி, நீ சமையல் போட்டியில ஜெயிச்சத பத்தி பேப்பர்ல போட்டோவோட போட்டிருக்காங்கம்மா. செவன் ஸ்டார் இன்டர்நேஷனல் நடத்திய சமையல் போட்டியில் முதல் பரிசு ரூபாய் 3 லட்சத்தை சென்னையை சேர்ந்த பூரணி வென்றார் அப்படின்னு போட்டிருக்கமா. ரொம்ப சந்தோஷம். சூப்பர்மா. சூப்பர்க்கா, நல்லா இருக்குக்கா. குட்டி பாரு, செமையா இருக்குல்ல? அமேந்தி, அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்ப எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்பவும் அம்மா நம்ம கூட தானே இருக்காங்க. அது என்னமோ உண்மைதாமா. அக்கா, இங்க வரவங்க போறவங்க எல்லாரும் நீ செஞ்சி அந்த கிச்சடி அது வேணும் வேணும்னு சொல்றாங்கக்கா. நான் இல்ல இல்லன்னு சொல்லி வாயே வலிச்சிருச்சு தெரியுமா? ஆமாங்கா, அத கேட்டு கேட்டு அந்த கிச்சடிய எனக்கு சாப்பிடணும் போல ஆயிடுச்சுக்கா. அதுக்கு என்னடா, நாளைக்கே செஞ்சுட்டா போச்சு. பாப்பா, யாரோ வந்திருக்காங்கம்மா. வாங்க பாக்கலாம். போய் பாருங்க, யாரோ வந்திருக்காங்க. போய் பாருங்க. யாரும் போய் பார்க்கலாம். வணக்கங்க. நீங்க தார தெரியாதா? என் பேர் ஏஜிஆர்னு சொல்லுவாங்க. சும்மா கொஞ்சமா 200 to 300 crores பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கு. வெறும் கிச்சடி செஞ்சு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியவும் உங்களை பத்தி பேச வச்சிட்டீங்க. தேங்க்யூ சார். என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போலான்னு தான் நான் வந்தேன். செல்வி, அந்த அக்காக்கு பாரு, இலையில கூட்டு இல்ல. சரிக்கா. டேய், அந்த இலைக்கு போய் சாம்பார் ஊத்து. சரிக்கா. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? நேத்து போட்டியில ஜெயிச்சதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். டேய், அத குர்ரா. இந்தாங்க சார். வாழ்த்துக்கள். என்னப்பா கரண்ட் போச்சு? இருட்டுல எப்படிப்பா சாப்பிடுறது? மெழுகுவர்த்தி ஏத்துடா. ஏத்துறேன். சாப்பிட்டு போவோம். டேய்,
வாடா, கரண்டே இல்ல. கை கெட்டினது வாய் கெட்டலையே. பவர் கட் ஆயிடுச்சு. அதானே பாஸ், எங்கேயாவது லைன் கட் ஆகி வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ? அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, சாப்பாடுலாம் பார்சல் பண்ணமா? சரிண்ணே, நான் சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன். பாத்து போயிட்டு வாமா. பாத்துக்கோங்க. டேய், அத வரா பாரு. டேய், அவ கிளம்பிட்டாரா? பாஸ், இந்த ஐஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? என்ன ஒரு 50 ரூபி இருக்குமா? அதான் இல்ல, வெறும் 20 ரூபீஸ். பரவாயில்லையே. அவ்வளவுதான் பாஸ் ரேட்டு. இன்னைக்கு ஒரு 20 ரூபா மெஸ், 20 ரூபாய் ஐஸ்கிரீம், எல்லாமே 20 இருக்குல்ல? டேய், எதையாவது உளறிக்கிட்டே இருக்காத. ஒழுங்கா சாப்பிடுறியா? இல்ல பாஸ், இன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. இல்லனா இந்த மாதிரி கடையில எல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்கல்ல? டேய், இப்ப நீ ஒழுங்கா சாப்பிட போறியா இல்லையா? சாப்பிடுறேன் பாஸ். இன்னைக்கு நைட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், நாளைக்கு நைட் ஈஸியர் போலாமா பாஸ்? அங்க 11 மணிக்கு ஒரு தாத்தா மோரை எடுத்து ஆத்துன்னு ஆத்தி குடுப்பாரு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட தெரியாம ஒரு வாட்டி ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லிட்டேன். அதுக்காக என்ன தெரு தெருவா அலைய விடலான்னு பாக்குறியா? முதல்ல வண்டியில ஏறு. யாரு? அவர் கழுத்துல அந்த லாக்கெட் செயின் எப்படி வந்துச்சு? அன்னைக்கு கோயிலுக்கு வந்ததும் அவர்தானா? இவர் எப்படி என்ன தேடி வந்தாரு? தேடி வந்தாரா இல்ல எதாச்சியா நடந்துச்சா? தமேந்தி, ஏ என்ன இது?
என்ன அடிபட்டு இருக்கு? என்ன ஆச்சு? எப்படி? என்னமாச்சு? என்னமாச்சு? என்ன ஆச்சு? அது இல்ல பெரியம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? என்னம்மா இது? ரத்த காயப்படுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது ரோட்டோரத்துல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு இருந்தேனா, அப்போ என்னம்மா இதெல்லாம்? இரு இரு. இரு கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஆச்சு கொஞ்சம் பொறுத்துக்கோ. இருமா மருந்து எடுத்துட்டு வரட்டுமா? தேவையதெல்லாம் ரோட்ல வச்சு ரவுடிங்க துரத்தி உயிருக்கு பயந்து ஓடி யாரோ ஒருத்த வந்து காப்பாத்தலாம். இல்லனா ரோட்ல அடிபட்டு செத்து போயிருக்கும். மாமா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அந்த மெஸ்ஸால இன்னைக்கு ரவுடி பசங்க ரோட்ல வச்சு துரத்துற அளவுக்கு ஆயிடுச்சு. இதே அடுத்தடுத்து பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா பண்ணுவாங்க. எல்லா நேரமும் யாரோ ஒருத்தங்க வந்து காப்பாத்துவாங்களா? அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு அந்த மெஸ்ஸ நடத்தணுங்கிற? அதனால பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? ஊரை சுத்தி கடன் மட்டும் தான் மிச்சம். அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாம இந்த மாதிரி ரவுடி பசங்க கிட்ட அடிபட்டு சாகத்தான் போறான் இவன். மாமா விடுங்க மாமா. அவளே ஏதோ பிரச்சனையோட அடிபட்டு காயத்தோட வந்திருக்கா. இந்த நேரத்துல போய் இதெல்லாம் பேசுவாங்களா? வேற எந்த நேரத்துல தான் பேசுறது சொல்லு. எப்பவும் பேச முடியாது. ஏன்னா அவன் நாம சொல்ற பேச்ச என்னைக்கு கேட்டிருக்கா? இவகிட்ட பேசுறது எல்லாமே வேஸ்ட் தான். திடீர்னு என் வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதே. பெரிய கடனு, மெஸ்ஸ இழுத்து மூடுற அளவுக்கு பிரச்சனை, 3 நாள்ல 3 லட்சம் தரணும், சமையல் போட்டி, முத பரிசு, 10 மடங்கு விலை, கடைய கொடுத்துருன்னு மிரட்டுறாங்க, ரவுடிங்க எல்லாம் துரத்துறாங்க. யாருன்னு தெரியாத ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்தினாரு. அவர் கழுத்துல சின்ன வயசுல நான் போட்டிருந்த அதே லாக்கெட் செயின். என்ன நடக்குது என்ன சுத்தி? ஐயோ, காற்றின் மொழி பாட்காஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் மேஜிக் நடக்கும். எல்லாமே மாறும். எல்லா நல்லதும் தொடர்ந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடக்கும் போது நமக்கே கொஞ்சம் டவுட்டா இருக்கும். என்னடா இது, நமக்கு வரிசையா நல்லதாவே நடக்குதேன்னு.
நமக்கு இப்படியெல்லாம் நடக்காதேன்னு நினைக்கிற அளவுக்கு அது ஒரு ஸ்பெஷல் டேவா இருக்கும். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட இன்னைக்கு மீட் பண்ணிருக்கீங்க. என்னதான் மீட் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா நான் உங்களை பாப்பேங்க. அன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொன்னாரு அந்த ஃப்ரெண்டு? அவர் கூட எல்லாம் பேச முடியலங்க. பார்த்தேன், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. என்னது, பேசலையா? ஏங்க? எத்தனையோ வருஷம் கழிச்சு பாத்திருக்கீங்க, அவர்கிட்ட போய் பேசியிருக்க வேண்டியது தானே? பேசிருக்கலாம் தான், ஆனா அந்த சூழல் அதுக்கு ஏத்த மாதிரி இல்ல. இது அவர்தானான்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே அவரை கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் கேட்க மறந்துட்டேன், உங்களுக்கு இன்னைக்கு எப்படி போச்சு? நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேஜிக் டே எனக்கு இன்னும் வரலங்க. அப்படி ஒரு நாளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாழ்த்துக்களுங்க. கூடிய சீக்கிரமே உங்க லைஃப்ல ஒரு மேஜிக் கண்டிப்பா நடக்கும். தேங்க்ஸுங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நடக்கும். இத அப்படியே நேர்ல பார்த்து சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். அதுக்கு என்னங்க, நாம ரொம்ப சீக்கிரமே பாத்துருவோம்.